ஒட்டுமொத்த இலங்கையையும் அதிர வைத்த ஒரு பரபரப்பான சம்பவம் இன்றைக்கு இலங்கையில் நடந்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் CEO கபில சந்திரசேன அவர்கள் இன்றைக்கு அவருடைய வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கொல்லுப்பிட்டியில் இருக்கிற அவருடைய வீட்டில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இலங்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். எத்தனையோ பெரிய பெரிய சம்பவங்கள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையில் தான் நடக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு நோமலா அவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். ஏனென்று சொன்னால் நேற்று தான் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கபில சந்திரசேனவை கைது செய்ய சொல்லி, அதாவது அவர் பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தவர், ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தவர். அவர் பிணையில வெளியில அந்த விதமே பிழை என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம். அப்போ நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது, ஆளை உடனடியாக கைது செய்ய சொல்லி. அதுக்கு காரணம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று அந்த மோசன் என்று சொல்லுவோம் ஒரு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து இவருடைய அந்த பிணையை கேன்சல் பண்ணணும், ரத்து செய்யணும் என்று சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் கேட்டிருந்தது. ஏன்னு சொன்னால் பிணையில விதமே பிழையானது. இவரை பிணையில எடுத்தது 2 பேர் கையெழுத்து போட்டு எடுத்தது. இதுக்கு முதல் நாங்கள் வீடியோக்களில் சொல்லிக்கிறோம். 2 பேர் கையெழுத்து போட்டு எடுத்தது. அந்த 2 பேருமே பொய்யான ஆக்கள். அந்த 2 பேருக்கும் கபில சந்திரசேனவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆரண்டே தெரியாது. 2 தரப்புக்கும் ஆளையால் தெரியாது. ஆரோ ஒரு சில ஆக்கள் பின்னுக்கு இருந்து ஏற்பாடு செய்து அந்த 2 பேருக்கும் பிணையில் எடுத்தாக்களுக்கு தானே 2 பேருக்கும் 15,000 ரூபா காசு கொடுத்து 15,000 ரூபா காசப்பட்டு தான் கபில சந்திரசேனவை பிணையில் எடுத்தது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கபில சந்திரசேன கைது செய்யப்பட்ட நாளில் இருந்தே ஒரே சர்ச்சைகளும் ஒரே மர்மங்களும் தான். அதாவது இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி அவர் முதல் முறையாக கைது செய்யப்படுறார். அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே எல்லா ஊடகங்களையும் பரபரப்பான செய்தி வந்தது. மிக முக்கியமான ஆளோரால் கைது செய்யப்பட்டிருக்கார் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில். எனவே இவரை பிடிச்சி விசாரிக்க இவருக்கு பின்னால் இருக்கிற நிறைய பேர் மாட்டுவினம், பெரிய பெரிய தலைகள் எல்லாம் உருளா போகுது என்று சொல்லி நானே காணொளிகளில் சொல்லியிருந்தேன். நான் அந்த பெரிய தலைகள் வேறு யாருமே இல்லை, மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய ஆட்களும் தான். ஏனென்று சொன்னால் கபில சந்திரசேன சம்பந்தப்பட்ட அந்த ஊழல் இருக்கு தானே, அதில் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்குது, மஹிந்தவுக்கும் தொடர்பு இருக்குது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கைது செய்யப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு தகவல் வருது. அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கார். எப்படின்னு சொன்னால், நான் ஊழல் செய்தது உண்மைதான், அந்த ஊழலில் 6 கோடி ரூபாய் 60 மில்லியன் ரூபாவை மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுத்தேன். 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 20 மில்லியன் என்று சொல்லி 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த 60 மில்லியன் 6 கோடி ரூபாய் காசையும் மஹிந்த ராஜபக்சவுக்கு நானே கொடுத்தேன், என்னுடைய கையால் அவற்றை கையிலே கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு பரபரப்பான வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துட்டார். அப்போ அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும், மஹிந்த ராஜபக்சவை விசாரணை கூப்பிடணும், அவரை கைது செய்யணும். ஏன்னு சொன்னால் அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன அவருக்கும் 2 கோடி ரூபாய் கொடுத்தேன், 20 மில்லியன் ரூபாய் கொடுத்தேன் என்று சொல்லி மிகவும் பரபரப்பான வாக்குமூலம் எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டார் விசாரணைகளில். அந்த தகவல் வெளியில் வந்த பிறகு உடனடியாக கபில சந்திரசேனவினுடைய சட்டத்தரணி மேற்பினர் தானே அவையில் திடீரென்று ஒரு அறிக்கை அப்படின்னும் இல்லை அவர் அந்த வாக்குமூலம் எல்லாம் கொடுக்கல, அதாவது அவராகவே கொடுக்கல, விசாரணை நடத்துகிறார்கள் அவரை தெண்டிச்சு அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவரை வற்புறுத்தி தான் அந்த வாக்குமூலங்களை எடுத்தார்களே ஒழிய அவர் கொடுத்த வாக்குமூலம் செல்லுபடியாகாதுன்னு சொல்லி இவர் வெளியில இருந்து சட்டத்தரணிமார் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டவே. அப்பயே எல்லார் மத்தியிலையும் ஒரு சந்தேகம் வந்தது, இந்த சட்டத்தரணிகள் தாங்களாகவே அறிக்கை விடணுமா அல்லது சட்டத்தரணிகளுக்கே யாராவது அழுத்தம் கொடுத்தார்களா என்று சொல்லி. ஏன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்சவினுடைய பேரை அவர் சொல்லி போட்டார், விசாரணைகளில் சொல்லி போட்டார். அவருக்கு 6 கோடி கொடுத்ததை ஆதாரங்களோட சொல்லி போட்டார். அந்த பின்னணியில் தான் இப்படியான ஒரு அறிக்கை ஒன்று வருது. அதை யாரும் நம்பலன்னு வைங்களன், பின் யாராவது நம்புவினமா? அதனை நாட்டில் மற்றாக்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சா அந்த குற்றச்சாட்டு சரியா இருக்கும், மஹிந்த ராஜபக்சவில் குற்றச்சாட்டு வச்சா அது போய் அது மிரட்டினது என்று சொல்லி உடனே அறிக்கை வரும். அதை யாரும் நம்புவினமா? இல்லை தானே. எனவே மஹிந்த ராஜபக்சவை இதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக, இதிலிருந்து விடுவிக்கிறதுக்காக யாரோ ஒரு சில தரப்பு ட்ரை பண்ணுது என்றது எங்களுக்கு தெள்ள தெளிவாக விளங்கினது. அப்படி கபில சந்திரசேன கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே மர்மமான சம்பவங்கள் தான். லோயர் மேல ஒரு மாதிரி அறிக்கை விடினம், பிறகு பிணையில் எடுக்க 2 பேரும் ஆரண்டே தெரியாது, அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவர்கள் 2 பேரும் உள்ளுக்கு இருக்கிறார்கள். இப்படியான பின்னணியில் நேற்று நீதிமன்றம் உத்தரவு போடுது, அவரை உடனடியாக கைது செய்ய சொல்லி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தன்னுடைய வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கார். அவருடைய வீடு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அவருடைய வீடு. இந்த வீட்டில் அவருடைய வீட்டு கதவுல தூக்கில் தொங்கினபடி அவர் மீட்கப்பட்டார் என்று சொல்லப்படுது. உண்மையிலேயே தன்னுடைய உயிரை தானே மாச்சாரா
அல்லது மாய்க்க வைக்கப்பட்டாரா அல்லது வேறு யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, இந்த மாதிரியான கோணங்களில் வந்து இப்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே ஏதோ ஒரு வழக்கை விசாரிக்க போய் அந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் வந்து புதுசாக வந்து இருக்குது. அந்த அடிப்படையில் அதனுடைய உச்சக்கட்டமாக கபில சந்திரசேன அவர்கள் இன்றைக்கு மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். அது சரி, கபில சந்திரசேன செய்த ஊழல் என்று சொல்கிறோமே, அது என்ன ஊழல், எப்படிப்பட்ட ஊழல் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இது வந்து சாதாரண இலங்கைக்குள்ள நடந்த உள்நாட்டு ஊழல் இல்லை. இது வந்து ஒரு சர்வதேச ஊழல், உலகளாவிய ரீதியில் நடந்த சர்வதேச ஊழல். இங்கே பிரித்தானியாவுக்கும் அங்கால பிரான்ஸுக்கும் இந்த ஊழலில் வந்து சம்பந்தம் இருக்குது. என்ன ஊழல் என்று சொல்லி சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது கபில சந்திரசேன யார்? அவர் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய CEO, தலைமை நிறைவேற்று அதிகாரியாக இருந்தவர். எப்போ என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில். அப்போ மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது இவர் தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு வந்து பொறுப்பு. அப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு வந்து விமானங்கள் வாங்கத்தானே வேணும், அப்பப்போ வந்து விமானங்கள் வாங்கத்தானே வேணும். அப்போ விமானங்கள் வாங்குறதாக இருந்தால் எங்கே வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது? இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருந்தாலும் 2 பிரதான நிறுவனங்கள் தான் இருக்குது. உலகளாவிய ரீதியில் வந்து இந்த 2 நிறுவனங்களை வந்து அடிக்கவே ஆக்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு. ஒன்று வந்து அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனம். இந்த உலகத்தில் ஓடுற நிறைய விமானங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிங் விமானம் சொல்லி நாங்கள் கேள்விப்படுவோம். ஒன்று அமெரிக்கா. ரெண்டாவது வந்து பிரான்ஸில் இருக்கிற ஏர்பஸ் நிறுவனம். ஏர்பஸ் நிறுவனமும் வந்து ஏராளமான நாடுகளுக்கு வந்து விமானங்களை உற்பத்தி செய்து வழங்குது. இந்த 2 நிறுவனம் தான், ஒரு பக்கம் போயிங், ஒரு பக்கம் ஏர்பஸ். இந்த 2 நிறுவனங்களுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் போட்டி என்றா போட்டி, அப்படி ஒரு போட்டி. நீ கூட விமானங்களை விற்கிறதா, நான் கூட விமானங்களை விற்கிறதா, அதாவது வியாபார போட்டி. இந்த வியாபார போட்டியில் வந்து வெற்றி பெறறதுக்காக 2 நிறுவனங்களுமே வந்து சில பல வேலைகளை வந்து திரைமறைவில் செய்கிறது. சில பல தில்லாலங்கடி வேலைகள் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்கிறது. என்னதான் பெரிய அமெரிக்க நிறுவனம், பெரிய பிரான்ஸ் நிறுவனமாக இருந்தாலும் பிஸ்னஸ் என்று வரும்போது, காசு என்று வரும்போது எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு தானே. எல்லாருமே வந்து ஏதாவது பின்னணி வேலைகள் செய்வினம் தானே. அது உலகளாவிய ரீதியில் பொதுவான ஒரு விஷயம். இப்படியான பின்னணியில் வந்து ஏர்பஸ் நிறுவனம் ஒரு தவறான வேலை ஒன்றை செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு அந்தந்த நாடுகளினுடைய விமான சேவைகள் இருக்குன்னு தானே, அந்த விமான சேவை அதிகாரிகள், அந்த நாட்டினுடைய தலைவர்கள், இந்த மாதிரியான ஆட்களை பிடிச்சு வச்சு ஒரு டீல் ஒன்று பேசப்பட்டது. இந்த மாதிரி விமானங்கள் வாங்க போறீங்களா, எங்கள்கிட்ட வந்து வாங்குங்க, நாங்கள் நல்ல மலிவான விலையில் நல்ல விமானங்கள் தாரோம், நாங்கள் கொஞ்சம் காசு வச்சுக்கொள்ளுங்க, இதை அன்பளிப்பாக வச்சுக்கொள்ளுங்க, ஊழல் என்று நிற்காதீங்க, நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, ஆனால் எங்கள்கிட்ட விமானங்கள் வாங்குங்க, அங்கால போயிடாங்க. இதுதான் டீல். இதை வந்து ஏர்பஸ் நிறுவனம் செய்தது. யோசிச்சு பாருங்க, பிரான்ஸில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இப்படியான வேலையை செய்யுமான்னு சொன்னால் செய்திருக்கிறோம், ஒன்றுமே செய்ய முடியாது. இது சம்பந்தப்பட்ட வழக்கு 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நீதிமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்து, வழக்கின்ற தீர்ப்பில் வந்து ஏர்பஸ் நிறுவனத்துக்கு பெருந்தொகை காசு வந்து குற்றப்பணமாக அறவிடப்பட்டது. ஏர்பஸ் நிறுவனத்துக்கு வர வழியே இல்லை, அவ்வளவு காசை வந்து இங்கே கட்டினது. அதோட பெரிய அவமானம். இப்படியெல்லாம் வேலை செய்தால் நீங்கள் விமானங்களை வித்தனீங்க என்று சொல்லி கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு வந்து ஏர்பஸ் நிறுவனம் வந்து காசு அள்ளி கொடுத்துருக்குது. டாலர்ஸில் வந்து அள்ளி கொடுத்துருக்குது. இந்தாங்க இதை வச்சுக்கொள்ளுங்க, எங்கள்கிட்ட வந்து விமானங்களை வாங்குங்கன்னு சொல்லி. உண்மையை சொல்ல போனால் ஏர்பஸ் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படுற விமானங்கள் உண்மையிலேயே தரமான விமானங்கள். உண்மையிலேயே ஏர்பஸில் நீங்கள் போய் பாருங்க, நல்ல விமானங்களும் நல்லா இருக்கும், எல்லாமே பொதுவாகவே நல்ல விமானம். அப்போ நல்ல விமானங்களை தான் உற்பத்தி செய்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லை வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவை இந்த பிஸ்னஸில் அவைக்கு நம்பிக்கையில் போல இருக்கு. எனவே இந்த மாதிரி 20 நாடுகளுக்கு வந்து காசு கொடுத்துட்டு வைங்களேன். அதில் சிக்கப்பட்டது தான் இலங்கை. எப்போ சிக்கப்பட்டவை என்று சொன்னால் 2013ஆம் ஆண்டு. 2013ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி யார்? மஹிந்த ராஜபக்ஷ. அவரே ஒரு ஊழல்வாதி. அப்போ நாட்டில் ஒரு ஊழல்வாதி ஜனாதிபதியாக இருக்கும்போது, இங்கால ஒரு சர்வதேச ஊழல் நடக்கும்போது சம்பந்தப்படுவினமா இல்லையா? அந்த சொல்லினமே இனத்தோட சேரும் என்று சொல்லி, அதே மாதிரி அங்கே ஒரு ஊழல்வாதி இந்த சர்வதேச ஊழலோட வந்து சம்பந்தப்படுறார். அப்போ அதுக்கு வந்து பயன்பட்டவர் தான் கபில சந்திரசேன. அப்போ கபில சந்திரசேன ஏர்பஸ் நிறுவனத்திலிருந்து 270 மில்லியன் ரூபாய், கொஞ்சம் நஞ்ச காசு இல்லை, 270 மில்லியன் ரூபாய் காசை வந்து வாங்கியிருக்கிறார். எப்படி வாங்கியிருக்காருன்னு சொன்னால், கபில சந்திரசேன அவர்களுடைய மனைவி இருக்கிறார் தானே, மனைவியினுடைய பேரில் வந்து சிங்கப்பூர்லையும் புரூனே என்ற ஒரு நாடு இருக்குது தானே, புரூனேலையும் வந்து ஒரு
கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கப்படுது. எதுக்காக அந்த கம்பெனி என்று சொன்னால் அதனுடைய பர்பஸை வந்து இந்த காசை வாங்கி எடுக்கத்தான். அது ஒரு ஃபேக்கான கம்பெனி என்று வைங்களேன். எனவே கபில சந்திரசேனவினுடைய மனைவியினுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனியினுடைய வங்கி கணக்குக்கு வந்து ஏர்பஸ் நிறுவனத்திட்ட இருந்து காசு வருது. நேரடியாக ஏர்பஸ்ல இருந்து காசு வரையில அவர்களுடைய அந்த ப்ராக்ஸி அமைப்புகள் இருக்கு தானே, அவர்களும் வேற வேற நிறுவனங்களை வச்சு நடத்துவார்கள் தானே, அந்த நிறுவனங்கள்ல இருந்து இந்த நிறுவனத்துக்கு காசு வந்தது. எல்லாமே வந்து இந்த சர்வதேச விசாரணையில யூகேல நடந்த விசாரணையில வந்து அவ்வளவும் அம்பலப்பட்டு அதுக்கு பிறகு 2023 ஆண்டு அமெரிக்கா சும்மா இருக்குமா? அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனம் சும்மா இருக்குமா? தன்னுடைய பிரதான போட்டியாளர் ஏர்பஸ் வந்து இப்படியான ஒரு பிரச்சனைக்கு வந்து சிக்கிட்டார் என்று சொல்லி அவைக்கு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். எனவே அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டாம எல்லாத்தையும் கிண்டி 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 அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து கபில சந்திரசேனாவுக்கு மட்டுமில்லாமல் அவருடைய மனைவி மட்டுமில்லாமல் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் சொல்லி கொஞ்சம் பேருக்கு அமெரிக்கா பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லி 2023 ஆண்டில் தடை விதிக்கப்பட்டது. இது ஒரு அவமானம் தானே, இது ஒரு சர்வதேச அவமானம் என்று சொல்லலாம் தானே. அதுக்கு பிறகு அவரால் அமெரிக்கா பக்கம் போக முடியாமல் இருந்தது. ஆஃப்கோர்ஸ் அமெரிக்கா தடை விதிச்சா ஏனைய நாடுகளுக்கும் போறதே வந்து கஷ்டம், விசா எடுக்கிறது கஷ்டம் என்று வைங்களேன். இப்படியான பின்னணியில இந்த வழக்க தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு சத்தம் போடாமல் எல்லாரும் இருந்தது. ஏன்னு சொன்னா நாட்டில் பிறகு ஜனாதிபதியா வந்தது கோத்தாபய ராஜபக்ஷ. விசாரிப்பாரா? கிடையாது. அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக வந்தது ரணில் விக்ரமசிங்க. விசாரிப்பாரா? இல்ல. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல. ஒரு ஆள் வந்து தோல்ல துண்டு போடுவார், மற்றவர் வந்து போட மாட்டார். அது மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி வேறு எந்த வித்தியாசம் இல்லைன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டில் பொறுப்பெடுத்து இந்த பழைய வழக்குகள் எல்லாம் கிண்டி கிளறி எல்லாத்தையும் வெளியில் எடுக்கும் போது இந்த வழக்கும் வெளியில் எடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டாக்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள், உண்மை வெளியில கொண்டு வரப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருந்தது. இனி எங்க தண்டிக்கிறது? ஆரை பிடிச்சி தண்டிக்கிறது? எல்லாரும் ஒன்றொன்றா செத்துக்கணும் தான் தண்டிக்கிறது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட காசு வந்து மிஸ் ஆகி 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் வந்து காணாமல் போன கேஸ் இருக்கு தானே, அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து அவருடைய வீட்டுக்கு பின்பக்கம் வந்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாற்றி இறந்து போறார். அது ஒரு முக்கியமான வழக்கு, முக்கியமான அதிகாரி உயிரமாக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கபில சந்திரசேன உயிரமாச்சு, நிறைய ரகசியங்கள் அவரோட சேர்ந்து புதஞ்சு போச்சு. இதுக்கிடையில் வந்து இந்த மாதம் 12 மே மாதம் 12 மஹிந்த ராஜபக்சவையும் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் தானே பிரியங்கர அவரையும் வந்து விசாரணைக்கு வர சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து அழைப்பு விடுத்திருந்தது. எனவே 2 பேரும் விசாரணைக்கு போகணும். அப்ப விசாரணையில வந்து அவியல் சொல்ற கதையில கேட்டு அதுக்கு பிறகு கபில சந்திரசேன சொல்ற கதையை கேட்டு பிறகு அவியல் சொல்றதை கேட்டு மாற்றி மாற்றி தானே விசாரிக்கணும். விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். இனி அந்த விசாரணைகள் வந்து ஒழுங்கா நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, உண்மைகள் வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னா இதுல சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஆள் வந்து கபில சந்திரசேன. அவருக்கு தான் எல்லா ரகசியங்களும் தெரியும். என்னென்ன சம்பவம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப நடந்தது, எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு கொண்ட காசை கொடுத்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லி சகல தகவல்களும் அவருக்கு தான் தெரியும். அவர் கொடுத்த தகவல்களே பொய் என்று சொல்லி இங்கே ஒரு பக்கம் சாதிச்சு கொண்டிருக்கிறான். இப்ப வந்து அவர் உயிரோடையே இல்லை. இனி எப்படி அந்த வழக்கு வந்து ஒழுங்கா நடக்கும்? இப்ப கபில சந்திரசேன வந்து உயிரிழந்துட்டார். இந்த கேஸோட சம்பந்தப்பட்ட முதலாவது உயிரிழப்பு இதுவா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இல்லை. இதுக்கு முதலும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்னன்னு சொன்னா 2020 ஆண்டு ஜூன் மாதம் 12 கொழும்பில் இருக்கக்கூடிய சுதந்திர சதுக்கம் இருக்குத்தானே, அதுல வந்து ஒரு ஆளுடைய உடல் வந்து கண்டெடுக்கப்படுது. அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாச்சார் என்று சொல்லி ஒரு ஆளுடைய உடல் வந்து கண்டெடுக்கப்படுது. அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பிஸ்டல் இருக்குது, ஒரு கடிதம் ஒன்று இருக்குது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு, வேறு யாரும் பொறுப்பு இல்லை, நானே எடுத்த முடிவு என்று சொல்லி அந்த கடிதத்தில் வந்து எழுதப்பட்டிருந்தது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேர் என்னன்னு சொன்னா ரஜீவ பிரகாஷ் ஜெயவீர. ரஜீவ பிரகாஷ் ஜெயவீர இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவர் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து மேனேஜராக பணிபுரிந்தவர். இலங்கையில் மட்டுமில்லாமல் பல வெளிநாடுகளில், இங்கிலாந்து உட்பட பல வெளிநாடுகளில் வந்து மேனேஜராக பணிபுரிஞ்சவர். இவருக்கும் பல பல ரகசியங்கள் தெரியும், பல ஊழல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அத்துப்படி. என்னன்னு சொன்னால் வெளிநாடுகளில் பல நாடுகளில் மேனேஜராக இருக்கிறான்னு சொன்னால் எப்படின்னு தெரிய வந்திருக்கு தானே. அதே காலப்பகுதியில் தான் இவர் 2020 ஆண்டு ஜூன் மாதம் 12 உயிரிழக்கிறார். அதே காலப்பகுதியில் தான் இங்கே இங்கிலாந்தில் வந்து வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஏர்பஸ் ஊழல் வழக்கு விசாரணைகள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. அப்படியான சந்தர்ப்பத்தில் மர்மமான முறையில் அவர் உயிரிழந்தது பெற்றும் அதிர்வலைகளை வந்து அப்போ உருவாக்கி இருந்தது 2020 ஆண்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் வந்து தனியே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய மேனேஜராக மட்டுமில்லாமல் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு கட்டுரை எழுதுவோராக இருந்திருக்கார். நிறைய ரகசியங்களை பல ரகசியங்களை வந்து பல ஊழல்களை வந்து தன்னுடைய கட்டுரைகள் மூலம் அம்பலப்படுத்தியவர் தான் ரஜீவ பிரகாஷ். அதாவது வந்து இலங்கையினுடைய பிரபலமான ஊடகங்களாகிய தி ஐலண்ட் பேப்பர் மற்றது டெய்லி மிரர் பேப்பர், இந்த பத்திரிகைகளில் வந்து ஆங்கிலத்தில் வந்து கட்டுரைகளை எழுதக்கூடியவர் தான் ரஜீவ
சஞ்சீவ பிரகாஷ் அவர் மர்மமான முறையில் உயிரிழக்கும் போதே தெரிய வந்துட்டுது. இதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய உண்மைகள் மூடி மறைக்கப்படுது என்று சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த உயிரிழந்த 2 பேருமே அம்புகள் என்று சொல்லலாம். அதாவது எய்தவன் இருக்க அம்ப நோகலாமா இல்லத்தானே? அதாவது சின்ன தலைகள் இவியல், பெரிய பெரிய தலைகள் இன்னமும் உயிரோடான் இருக்கிறார்கள், இன்னும் நெஞ்ச நிமித்தி கொண்டு தைரியமாக இருக்கிறார்கள். அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான கைது நடவடிக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனவே கபில சந்திரசேன அவர்களுடைய இந்த மர்மமான உயிரிழப்புக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கும். அது இயல்பாக சாதாரணமாக நடந்த ஒரு விஷயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ தூண்டி இருக்கிறார்கள், யாரோ அவரை வற்புறுத்தி இருக்கிறார்கள் அல்லது மிரட்டி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதனால தான் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக நம்பப்படுது. இனி இதுக்கு விசாரணைகள் நடத்தணும். இந்த விசாரணைகளையாவது உண்மைகள் வெளிவருமா என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.